அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு தமிழ் பாடத்தில் இன்று பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. வரி வடிவத்திலும் ஒளி வடிவத்திலும் சிறிய வேறுபாடு கொண்ட சில எழுத்துக்கள் தமிழின் சிறப்பான ஒரு அமைப்பு முறையாகும். லா லா லா, ந நா, இல் இல் போன்ற எழுத்துக்கள் தமிழின் சிறப்பாகும். இவை கேட்கும்போது ஒரேவித ஒலிப்பு இருந்தாலும் அது சிறிய வேறுபாடுகள் இருக்கும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே வார்த்தைகளிலும் பயன்படுத்தும் போது கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற திறனை வளர்க்கும் நோக்கத்தில் இப்பாடப்பகுதி நமக்கு அமைக்கப்பட்டுள்ளது. வளம் வளம், இதில் இந்த லகரமும் இந்த லகரமும் ஒலிக்கும் போது ஒரேவித ஒலி இருந்தாலும் அது பொருள் வேறுபாடு கொண்டிருக்கும். வல்லம், இது நாம் இடது வலது என நாம் சொல்கின்ற பொருளை தருவது. வளம் என்பது செழுமையை கூறுவது. இதை நாம் புரிந்து கொண்டோம் என்பதை அறிந்து அந்த பொருள் வெளிப்படும் வகையில் நாம் தொடர் அமைக்க வேண்டும். இந்த இரண்டு சொற்களினுடைய முழுமையான பொருளை நாம் வேறுபாடு அறிந்து கொண்டோம் என்பதை வெளிப்படுத்தும் திறன்தான் இந்த பாடப்பகுதி. அதற்கு தகுந்தாமல் நாம் தொடரை அமைக்க வேண்டும். ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. இங்கு உழை 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 என்பது வேலை, உழைப்பு என்பதை குறிக்கும். உழை என்பது தலை, சேரு என பல பொருட்கள் அதற்கு உண்டு. இந்த இரண்டு சொற்களினுடைய பொருளை வெளிப்படுத்துகின்ற வேறுபாடான பொருளை வெளிப்படுத்துகின்ற தொடரை நாம் ஒரே தொடரில் இருக்க அமைக்க வேண்டும். உழைத்தால் மட்டுமே உழை நிமிர்ந்து, அதாவது தலை நிமிர்ந்து வாழ முடியும். கான், இரண்டு சுழி நகரம், இங்கு 3 சுழி நகரம். இது நாம் தமிழில் கண்டிப்பாக இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எழுதும் போதும் பேசும்போதும் அந்த வேறுபாடை அறிந்து கொண்டு செய்தல் வேண்டும். கான் காடை குறிக்கும். கான் பாற்றலை குறிக்கும். இது பொருள் வரும்போது கானகத்தில் எங்கு காணினும் மரங்கள் சூழ்ந்து இருந்தன. ஊன் ஊன், இது உண்கின்ற உணவை குறிப்பது. இது ஊன் இறைச்சியை குறிப்பது. அந்த பொருள் வேறுபாடு அறியும் வகையில் தொடரை உண்ணும் ஊனில் ஊனை தவிர்த்தல் நலம், நம்முடைய உடல் நலத்திற்கு நல்லது. திண்மை, 2 சுழி நகரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு 3 சுழி நகரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது தீமையை குறிக்கின்ற வார்த்தை. இது திண்மை என்பது மன உறுதியை குறிக்கும் அல்லது உறுதி. திண்மை செய்தல் கூடாது என்ற திண்மையுடன் வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்கின்ற எண்ணம் இல்லாமல் மன உறுதியோடு வாழ்தல் வேண்டும். புல், இந்த லகரம் இந்த லகரம். புல் என்பது தாவரத்தினுடைய ஒரு வகை குறிக்கும். புல் என்பது பறவையை குறிக்கும். புல் தரையில் புல் இனங்கள் மேய்ந்தன. இதை